இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மாயரிசியின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம், மொத்தம் 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள் பிறக்கும் போது ஜாதகருக்கு எந்த ராசியில, எந்த டிகிரியில, எந்த நட்சத்திரத்துல, எந்த உபநட்சத்திரத்துல, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது அவனுடைய இறுதி காலத்தில் வரை மாறாது. ஏனென்றால் அந்த கிரகம் ஸ்புடமானது அப்படியே இருக்கும். ஆனால் பிறப்பு நேரத்தில் இருக்கின்ற சந்திரனானது அவனுடைய ஜாதகத்தில் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது அதே நட்சத்திரத்தில் அது இருப்பதில்லை. தசாபுத்திக்கு தகுந்தாப்புல அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால சந்திரன் நிலையற்ற கொடுப்பினையை கொண்டுள்ளது. அப்ப சந்திரன் ஒரு ஜாதகருக்கு நிலையற்ற கொடுப்பினையை தருகிறது. சந்திரனை வைத்துத்தான் தசாபுத்தி அந்தரம் நாம் பலன் பார்க்கிறோம். 12 பாவத்துக்கும் நம்முடைய உபநட்சத்திர கோட்பாட்டில் 12 பாவத்திற்கும் இந்த 9 கிரகங்கள் எந்த கிரகம் வேண்டுமானாலும் உபநட்சத்திரமாக வரலாம். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரே கிரகம் எத்தனை பாவத்திற்கும் உபநட்சத்திரமாக வரலாம். இந்த 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்களும் வரலாம், அல்லது 5 கிரகங்கள் 12 பாவத்துக்கு வரலாம், 6 கிரகம் வரலாம், 7 கிரகம் வரலாம், 4 கிரகம் வரலாம், 3 கிரகங்கள் 9 12 பாவத்துக்கும் வரலாம். இது 12 பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் தான் அந்த 12 பாவத்தின் விதி கொடுப்பினையை தீர்மானம் செய்கிறது. The deciding authority of the பாவா ஹஸ்பல் சப்லாடு தான். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்ப உதாரணமாக உண்ணாவீட்டின் சப்லாட் சூரியன், ஒன்னாவீடுக்கு சப்லாட் சூரியன் இருக்காரு. அந்த சூரியன் அவனுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த பாவத்துல, எந்த நட்சத்திரத்துல, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துதான் பலனை தேர்வு செய்கிறோம். ஒரு கிரகம், கிரகம் என்பது பாவத்தின் உப அதிபதி, பாவ சப்லாட் ஆஃப் தி பாவ சப்லாட் அப்படிங்கிறது தான். ஒன்னாவீட்டின் சப்லாட் சந்திரனா வந்துட்டா, 12 பாவத்துக்கு சந்திரன் வந்துட்டா, 12 பாவத்துக்கும் எந்த பாவத்துக்கு அவர் சப்லாடா வந்துட்டா அந்த கிரகம் நிலையில்லாத கொடுப்பினையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி அப்படின்னு பார்த்துருவோமா? பார்த்து இப்ப 2ஆம் வீட்டின் சப்லாட் சந்திரன், உதாரணமா 2ஆம் வீட்டின் சப்லாட் சந்திரன். சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்லாடா வந்திருக்கோ அந்த கிரகத்தை தான் நம்ம தூக்கணும். அதுக்கு பேர் கிரகம். கிரகம் 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 ஒரு கிரகம் அவன் பிறப்பு ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரமாகவும், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த உபநட்சத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொள்கிறான். அல்லது அந்த நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரத்திற்கும் அந்த உபநட்சத்திரத்திற்கும் இந்த சந்திரன் வேலை செய்கிறான். அல்லது அந்த சந்திரன்
தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்துக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறான், அல்லது தான் நின்ற நட்சத்திராதிபதியும் தான் நின்ற உபநட்சத்திராதிபதியினுடைய என்ன கையில வச்சிருக்காரானோ அதை இவர் செயல்படுத்துவார். அப்ப இயங்கும் கிரகம் சந்திரன், இயக்கிற கிரகம் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் என்பது கிரகம், அதுதான் அதனுடைய சோர்ஸ், அதுதான் இதனுடைய ஆரம்பம். அது நின்ற நட்சத்திரம் என்பது அது கிடைக்கிற வாய்ப்பு. அது நின்ற உபநட்சத்திரம் என்பது அந்த வாய்ப்பு நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா, செயல்பட விடுமா செயல்பட விடாதா அப்படின்னு முடிவு பண்றது யாருன்னா ஒரு கிரகம். சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை காட்டும். நட்சத்திரம் விருப்பம் என்றால் உபநட்சத்திரம் என்பது தீர்மானம். அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு விளக்கமா சொல்றோம். இப்ப நம்ம டாபிக் வந்து சந்திரன் என்ற நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பிறக்கும் போது எந்த திசை எந்த புத்தியில பிறந்திருக்கிறானோ அதை காட்டும். சந்திரனுங்கிறது இவன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் இங்க லக்னத்துக்கு சப்ளாடா வந்துட்டாரு. அப்பன்னா அந்த சந்திரன் தான் தசாபுத்திக்கு நடத்தக்கூடிய தகுதி உள்ளது. தசாபுத்தி நடத்தக்கூடிய சந்திரன் தான் இப்ப லக்னத்துக்கு வந்துட்டாரு. 1ஆம் பாவத்தின் சப்ளாடாக சந்திரன் இருக்கிறார். அவர்தான் தசாநாதன். அவர் நின்ற நட்சத்திரம் தசாநாதன், அவர் நின்ற உபநட்சத்திரம் புத்திநாதன். அப்ப தசையை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு உண்டு. இப்ப சந்திரன் சூரிய தசையிலையும் சுக்கிரனுடைய புத்தியிலையும் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் ஸ்டார், சுக்கிரன் சம். இப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரனா இருக்கார், சூரியன் சுக்கிரனா இருக்கார். அப்ப இது மாறிடும். இப்ப சூரிய தசை முடிஞ்ச உடனே சந்திர தசை ஆயிடும். சூரிய தசை முடிஞ்சு சுக்கிர புத்தி முடிஞ்ச உடனே சூரிய தசை சுக்கிர புத்தி, சூரிய தசை சுக்கிர புத்தி, அப்ப கடைசி புத்தி. அப்ப சுக்கிர புத்தி முடிஞ்ச உடனே என்ன ஆயிருது? சந்திர தசை, சந்திர புத்தி. அப்ப மாறிடும். அப்ப இந்த பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் தான் நின்ற நட்சத்திரமும் தான் நின்ற உபநட்சத்திரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. வேரியபிள், நாட் ஸ்டெபிலிட்டி, நாட் கான்ஸ்டன்ட். வேரியபிள், மாறக்கூடியது, நிலையில்லாத கொடுப்பனை உடையது. இப்ப பாருங்க, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரிய திசையில பிறந்திருக்காரு. சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் திசை, செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை. குரு திசை நடந்துட்டு இருக்கும்போது நம்மகிட்ட வர்றான். அப்போ 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய சந்திரன் குரு திசை, சனி புத்தி நம்மளை பார்க்க வச்சுட்டான். அப்ப அந்த 1ஆம் பாவத்தை இயக்குறது யாரு? சந்திரன். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப சந்திரன் என்பது நிலையில்லாத கொடுப்பினையை கொண்டுள்ளது அப்படிங்கிறத. அப்ப ஜோதிடர்களை ஒரு பாவத்தின் ஆரம்ப முனை ஹஸ்பல் சப்ளாடாக எந்த பாவத்திற்கும் சந்திரன் வந்துவிட்டால்
அது நிலையற்ற கொடுப்பினையை கொடுத்து விடுகிறது. அதுக்கு நம்ம பலன் பார்த்தோம்னா அப்பப்ப மாறத்தான் செய்யும். அப்படிங்கிற கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்ப எப்போ பார்த்தாலும் சரி சந்திரன் வரக்கூடாது, மேக்சிமம். அப்ப பாவ ஆரம்ப முனை கஸ்பல் சப்ளாடாக சந்திரன் வந்து விட்டாலே அது நிலையில்லாத கொடுப்பினையை தருகிறது. இப்போ வார பாவத்தின் ஆரம்ப முனை வந்து செவ்வாய் 2ஆம் பாவத்துக்கு, அது நின்ன நட்சத்திரம் என்ன ஆயிருது? சந்திரன் ஆயிருது. இந்த சந்திரனை போய் நம்ம பார்க்கணும். என்ன பார்ப்போம்? இந்த சந்திரன் 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காராம். சந்திரன் 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரா? 12 வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருன்னா அது என்ன பாவத்தில் இயக்குறாரோ அந்த பாவத்தை அறியும். மறுபடியும் அந்த சப்ளாடா வந்திருக்காரா? ஏன்? அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறணும். மீண்டும் சொல்றேன், நல்லா பாருங்க. ஒரு பாவத்தின் சப்ளாடாக வரக்கூடாது. வந்தால் அது நிலையில்லாத கொடுப்பினை என்பதனை இதன் மூலம் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன். உபநட்சத்திரத்தை பற்றி படிப்பவர்கள், சப்ளாடை பற்றி படிப்பவர்கள், கேபி படிப்பவர்கள், பாஸ்கராவை படிக்கிறவர்கள், கேஇ படிக்கிறவர்கள் எல்லாருக்குமே ஒண்ணுதான். அவங்க எல்லாமே அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது சந்திரனை தான் எடுக்கணும். அப்ப சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருன்னு அதை எடுத்து பலன் சொல்லணும். ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை.